மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் அடிஷனும் சப்ராக்ஷனும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ்லேருந்தே நம்ம பார்க்கணும். அப்படி தான் எந்த ஒரு இதனால வலது பக்கத்துலேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் கொஷினில் யூனிட் பிளேஸில் இருக்கிறது என்னது? 9 2 1 அப்படி தானே? 9 2 1 சரி. அப்போ ஒவ்வொரு நம்பராட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 9ஐயும் 2வையும் ஆட் பண்ணணும். சரியா? அப்போ 9 in the mind take 2 fingers. சரியா? 9 in the mind take 2 fingers. 2 fingers கையில் எடுத்துக்கோங்க. சரி, இது வந்து அடிஷன் அப்படிங்கிறதுனால மைண்டில் இருக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர், நெக்ஸ்ட் நம்பர், அதாவது ஆஃப்டர் நம்பர்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். சரி, அப்போ மைண்டில் இருக்கிற நம்பர் என்னது? 9 அப்படி தானே? 9 in the mindன்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ 9 in the mind take 2 fingers அப்படி தானே? அதனால் 9 ஆஃப்டர் எடுக்கணும். ஓகேவா? சரியா? 9 ஆஃப்டர் நம்பர்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். எத்தனை நம்பர் கவுண்ட் பண்ணணும்? 2. கையில் 2 தானே இருக்குது, 2 ஃபிங்கர்ஸ் தானே நம்ம ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 2 நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். சரியா? அப்போ 9 ஆஃப்டர் என்னது? 10. ஒவ்வொரு நம்பரை ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு ஃபிங்கர் ஹோல்டு பண்ணியாச்சா? 10. நெக்ஸ்ட் நம்பர் 11. சரியா? இப்போ 2 ஃபிங்கரும் ஹோல்ட் ஆகிடுச்சா? ஹோல்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன வந்துச்சு? 11 வந்துச்சு. 9 in the mind take 2 fingers. 9 after 10 11 அப்படி தானே? 11 வந்திருக்கு. அப்போ 11 அடுத்து இன்னும் ஒரு நம்பர் இருக்குது. அப்படி தானே? அங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இந்த 11 கூட இந்த 1 ஆட் பண்ணணும். 11 கூட 1 ஆட் பண்ணணும். அப்படி தானே? அப்போ 11க்கு அடுத்து 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 வரும். 11க்கு அடுத்த நம்பர் ஒரே ஒரு நம்பர் தானே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 11க்கு அடுத்து என்ன வரும்? 12 வரும். அப்படின்னா ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். 11 in the mind take 1 finger. 1 finger எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க, ஆட் பண்ண தெரியாதவங்க எடுத்துக்கோங்க. கையில் 1 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 11க்கு நெக்ஸ்ட் நம்பர் சொல்லுங்கள். 11க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 12. அதோட அந்த ஒரு ஃபிங்கர் ரைஸ் பண்ணியிருந்த ஒரு ஃபிங்கர் ஹோல்ட் ஆகிடுச்சா? புரிஞ்சுதா? அப்போ 12. சரியா? அப்போ நமக்கு இந்த 3ஐயும் ஆட் பண்ணி நமக்கு என்ன வந்துச்சு? இந்த 9 2 1 இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் வந்துச்சு? 12 வந்துச்சு. ஆனால் 12ல் 2வை கீழே போடுறோம். சரியா? கட் பண்ண 2வை வந்து கீழே போடுறோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு மேலே போடணும். சரியா? நான் பென்சில் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? அப்படியே இப்போ மேலே போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இதில் வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்படி தானே? அப்போ மேலே இருக்கிற 1ஐ மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கணும். சரியா? மேலே இருக்க 1ஐ மைண்டில் வச்சுக்கணும். 8 ஃபிங்கர்ஸ் கையில் எடுத்துக்கணும். அப்போ எல்லோரும் 8 ஃபிங்கர்ஸை கையில் எடுத்துக்கோங்க. ரைஸ் பண்ணியாச்சா 8 ஃபிங்கர்ஸை? இனி கவுண்ட் பண்ணலாமா? ஏன்னா அடிஷனுங்கிறதுனால ஆஃப்டர் நம்பர், மைண்டில் இருக்க நம்பர் வந்து 1க்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 ஆஃப்டர் 2 3 4 5 6 7 8 9 அப்படிதானே? அப்போ 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து இந்த 9ஐயும் இந்த 2வையும் ஆட் பண்ணணும். அப்படி தானே? 9ஐயும் 2வையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லலாம்? 9 in the mind. அப்போ 9ஐ மைண்டில் வச்சுக்கணும். எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கணும்? 2 fingers. Is it? You take only 2 fingers. Okay, 2 fingers எடுத்தாச்சா? ஓகே, அப்போ கவுண்ட் பண்ணலாமா? 9 after 10 11. அப்போ 2 ஆட் பண்ணுறப்போ என்ன வந்திருக்கு? 11 வந்திருக்கு. அப்படி தானே? 11. அப்போ அடுத்து என்ன இருக்குது? 2க்கு அடுத்து என்ன இருக்குது? 11 கூட இந்த 7 ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? 7 மட்டும் தானே பேலன்ஸ் இருக்குது அந்த டிஜிட்டில். அப்போ அடுத்து 11 இந்த மைண்ட் டேக் 7 ஃபிங்கர்ஸ். 7 ஃபிங்கர்ஸ் எடுத்தாச்சா? எல்லோரும் கையில் 7 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் அப் பண்ணிக்கோங்க. 7 ஃபிங்கர்ஸை ரைஸ் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்து கவுண்ட் பண்ணலாமா? 11 in the mind. 11ஐ மைண்டில் வச்சுக்கோங்க. 7 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 11க்கு ஆஃப்டர் நம்பர், ஏன்னா இது ஆடுங்கிறதுனால ஆஃப்டர் நம்பர் சொல்லணும். அப்போ 11 ஆஃப்டர் 12 13 14 15 16 17 18 அப்படி தானே? அப்போ 7 ஆட் பண்ணால் 18 வருது. சரியா? 18 லாஸ்ட் ஆன்சர். அப்போ என்ன வருது? 18 வருது. ஓகேவா? அதனால தான் 18ல் 8 இங்கே போட்டிருக்காங்க, 1 வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டில் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு மேலே. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டிஜிட்டில் 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்படி தானே? 4 நம்பர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அடுத்து நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, அடுத்து 4, அடுத்து 3 இருக்குது. அப்படி தானே? இது வந்து கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1ஐ மைண்டில் வச்சுக்கோங்க. 7 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? 1 in the mind take 7 fingers. எல்லோரும் 7 ஃபிங்கர்ஸ் எடுத்தாச்சா?
ஓகே, அப்போ இனி கவுண்ட் பண்ணலாமா? 1 after 2 3 4 5 6 7 8. இப்போ 8 கிடச்சிச்சா? 1 7 ஆட் பண்ணுறப்போ 8 கிடச்சாச்சு, அப்படி தானே? அடுத்து இந்த 8 கூட 4 ஆட் பண்ணணும், சரியா? 8 கூட 4 ஆட் பண்ணுங்க. அப்போ 8 in the mind take 4 fingers. 4 fingers எடுத்தாச்சா? அப்போ 8 ஆஃப்டர் என்னது? மைண்டில் 8 தானே இருக்குது. அப்போ 8 ஆஃப்டர் 4 fingers கையில் எடுத்துட்டிங்களா? 8 ஆஃப்டர் 9 10 11 12 வருது, ஓகேவா? 12. அடுத்து 12 கூட ரிமைனிங் அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்குது, அப்படி தானே? அப்போ 3 ஆட் பண்ணுங்கள். 3 fingers எடுத்துக்கோங்க. 12 மைண்டில் வச்சுக்கோங்க. 3 fingers எடுத்தாச்சா? ஓகே, 12 ஆஃப்டர் 13 14 15 வந்திருக்கு. வேறு எங்கே நம்பர் இருக்குதா? இங்கே இல்லை, அப்படி தானே? அப்போ 15 தான் நமக்கு அந்த செட்டில் நமக்கு ஆன்சர். அதனால் 15ல் 5 எங்கே போட்டிருக்காங்க? 1 வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டில் போட்டிருக்காங்க, சரியா? அடுத்து நெக்ஸ்ட் டிஜிட்டில் இருக்க நம்பர் கவுண்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் டிஜிட்டில் என்னென்ன இருக்குது? 1 5 9 6 இவ்வளவும் இருக்குது, அப்படி தானே? அப்போ அதை அவ்வளோத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணணும், ஓகேவா? அப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். 1 in the mind take 5 fingers. 5 fingers எடுத்துக்கோங்க. 1 after 2 3 4 5 6. அப்போ 6 கிடச்சிடுச்சா? 6 கிடச்சிடுச்சு. 6 கூட இந்த என்ன செய்யணும்? 9 ஆட் பண்ணணும், சரியா? 6 கூட என்ன ஆட் பண்ணணும்? 9 ஆட் பண்ணணும். அப்போ 6 in the mind take 9 fingers. 9 fingers எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? ஓகே, 6 ஆஃப்டர் மைண்டில் 6 தானே இருக்க சொல்லியிருக்கேன். அப்போ 6க்கு ஆஃப்டர் நம்பர் தானே சொல்லணும். அப்போ 6 ஆஃப்டர் என்னது? 9 fingers எடுத்தாச்சு. எடுத்தானே 6 in the mind take 9 fingers. 6 ஆஃப்டர் 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ ஆட் பண்ணால் 15 வருது, சரி? அடுத்து அங்கே என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. அப்போ 15 in the mind take 6 fingers, ஓகேவா? 15 in the mind take 6 fingers. 6 fingers கையில் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? ஓகே, அடுத்து எப்படி கவுண்ட் பண்ணணும்? 15க்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணணும், அப்படி தானே? 15க்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 15 ஆஃப்டர் 16 17 18 19 20 21. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் இருக்குதா? இல்லை, அப்படி தானே? நெக்ஸ்ட் அங்கே நம்பர் இல்லை. அதனால 21 தான் நமக்கு ஆன்சர், சரியா? அதனால லாஸ்ட் வந்து இங்கே வேறு செட்டு நம்பர் சைடில் வேறு இல்லை, அப்படி தானே? அடுத்த டிஜிட் நம்பர் இல்லை. அதனால 21 போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நம்பருக்கு கீழே ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக ஒவ்வொரு லைனுக்கு நேர ஒவ்வொரு நம்பரும் இருக்குது, அப்படி தானே? அதனால் அந்தந்த லைன் நேர இங்கே நம்பர்ஸ் கீழே எழுதணும், ஓகேவா? அந்த லைனுக்கு நேராக வராத நம்பரை வெளியில் எழுதிடணும், ஓகேவா? புரிஞ்சுது இல்லையா எப்படி எழுதியிருக்கிறேன்? ஓகே.